பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம். வாங்க. நவம்பர் மாதம் தேதி 27, 2024, பொதுக்காலம் 34ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 1-4 வரை. சகோதரர் சகோதரிகளே, யோவான் என்னும் நான் பெரிதும் வியப்புக்குரியதுமான மற்றொரு அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தணியும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன். தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் எண்ணால் குறிக்கப்பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றவர்கள் கடவுள் கொடுத்திருந்த யாழ்களை ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்களின் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதார் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும். ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 98, இறை வார்த்தைகள் 1, 2, 3 ஏபி, 7, 8, 9. பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக.
ஆறுகளே கைகொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே. ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. திருவெளிப்பாடு அதிகாரம் 2 இறை வார்த்தை 10. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட கீழே விழாது. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 12-19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு கூறுவது என்னவென்றால், பரலோக ராஜ்யத்தில் மோசேயின் பாடல்களையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் வெகுவாக பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே பெரியவர், வல்லவர், அவர் மன்னர், அவருக்கு அஞ்சாதவர் யார்? அவருடைய பெயர் போற்ற பெறுவதாக, அவர் பரிசுத்தர், தூயவர் என பாடிக்கொண்டிருந்தார்கள். அவருடைய ஒவ்வொரு செயல்களும்
நீதியும் விளங்குவதாக கூறப்பட்டுள்ளது. அதுபோல பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை காலம் நெருங்க நெருங்க பூமியில் ஆண்டவருடைய வார்த்தையை உண்மையாக அறிவிப்பவர்களுக்கு பல பாடுகள் உண்டாகும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். உங்களை துன்புறுத்துவார்கள், ஜெயிலில் போடுவார்கள், அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து கொண்டு சென்று இவர் இப்படி செய்தார்கள் என பழி கூறுவார்கள். ஆனால் பயப்படாதிருங்கள். அந்த நேரத்தில் ஐயோ நான் என்ன சொல்லணும், இப்படி நம்மளை இழுத்துட்டு போறாங்களே, நான் என்ன சொல்லுவேன், நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள் என ஆண்டவர் சொல்கிறார். மோசே சொன்னாங்க, நான் திக்குவாயும் மந்த நாவுமாக இருக்கிறேன். ஆண்டவரே, அந்த எகிப்திய பார்வோனிடத்தில் நான் எப்படி சொல்வேன், என் மக்களை விடு என்று ஆண்டவர் சொன்னார். உனக்கு நாவாக ஆரோனை உன் கூட அனுப்பி இருக்கிறேன் என. அதுபோல பிரியமானவர்களே, ஆண்டவர் வரும் நாளில் அவர்கள்தான் பயப்பட வேண்டும். நம்மை பிடித்து துன்புறுத்துகிறவர்கள் தான் பயப்பட வேண்டும். யோசுவாவோடு ஆண்டவர் சொன்னார், உன்னை எதிர்த்து இனி யாரும் நிற்பதில்லை, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இனி பிறக்க போவதும் இல்லை, பிறந்தவர்களும் உன்னை எதிர்ப்பவர் இல்லை என. அதுபோல பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உண்மையான சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு ஊழியக்காரருக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் பாதுகாப்பு வழங்குவார். அவர்களை எதிர்த்து நிற்க யாராலும் முடியாது. ஆண்டவர் தாங்குவார், தேற்றுவார். ஆனால் நாம் சொந்தக்காரர்களுக்கு நாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும். நம் உறவினர்களுக்கு, நம் சகோதரர்களுக்கு நம்மளை காட்டி கொடுப்பார்கள். நம்மள் சிலரை கொல்வார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எதற்கும் அஞ்ச வேண்டாம், எதற்கும் பயப்பட வேண்டாம். விழித்திருந்து ஜெபிப்போம், தயங்காது ஜெபிப்போம். ஆண்டவர் அனைத்தையும் நேர்த்தியாய் வாய்க்க செய்வார். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் வாயிலாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.